நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், அரசியல் பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சார் இன்னைக்கு மத்திய அமைச்சரவை அவங்க கூட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில எல்லாமே இருந்தாலுமே, இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையும் 2014, 19லயே அவங்க சொன்னது பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோவில், காமன் சிவில் கோடு இந்த மாரி இந்த லட்சியங்கள செய்வோம்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க கொண்டு வந்ததுல 80 விழுக்காடு அவங்க சாதிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். இப்ப இந்த நிலையில் அவர்கள் வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலும் எங்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய லட்சியம்ங்கிற அடிப்படையில மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2019க்கு 24க்கு முன்னாடி 1, 24க்கு அப்புறம் 1 வேற. இப்ப அவங்களுக்கு பார்லிமென்ட்ல கிடையாது மெஜாரிட்டி. இந்த வக்ஃப் பில்லு 2 பில்லு வந்து லாஸ்ட் டைம் வந்து பில்ல வந்து ஒண்ணு வந்து உங்கள மாரி தனி ஜர்னலிஸ்ட்ட ரெகுலேட் பண்ற பில்லு, யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் வெள்ள லேப்ஸ் பண்ணவே வுட்டாங்க. சில பில்ல வந்து பார்லிமென்டரி கமிட்டிக்கு போட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. மகாராஷ்டிரால அவங்க ஜெயிச்சது பெருசா கொண்டாடப்பட்டாலும், மகாராஷ்டிராலயே என்ன நடந்ததுன்னா ஒரு விஷயம், அசெம்பிளி சீட்டெல்லாம் அவங்க ஜெயிக்கிற இடத்துல கூட, இந்த ஒரு லோக்சபா சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. அங்க ஒரு மறுதேர்தல் வந்தது. அதே மாரி வயநாடு காங்கிரஸ் தேர்தலும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. அதனால லோக்சபால நம்பர் மாறல. 2024ல இருந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான். ஸோ இந்த 6 மாசத்துல சட்டமன்றத்துல லோக்கல் கட்சியில அவங்க நம்பல. நாங்க தோத்துட்டோம். அது ஏன் தோத்தோங்கிறது இன்னொரு நாளைக்கு. பட் லோக்சபால நம்பர் மாறல. அதே நம்பர் தான். 99 3 பேர் எங்க கட்சியில சேர்ந்து 102 பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க. அப்ப இந்தியா கூட்டணிங்கிறதும் அவங்களுக்கும் ஒரு 30, 40 சீட் தான் வித்தியாசம். தனியா இருந்த சந்திரபாபு நாயுடுவும், ஜேடியும் அவங்க சைடு தாவியிருக்காங்க. ஜேடியும் சந்திரபாபு நாயுடும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, மெஜாரிட்டி கிடையாது. இந்த பில்லு பாஸ் ஆகணும்னா பார்லிமென்ட்ல இவங்க 2 பேரும் முதல்ல பாஸ் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். இந்த மசோதா இந்த வாட்டி பார்லிமென்ட்ல எடுக்க முடியாது. ஏன்னா பார்லிமென்ட்டே நடக்கல. அதானி விஷயத்துல இந்த பார்லிமென்ட் நடக்கல. ஸோ இன்னைக்கோட அது வந்து இனிமே இன்ட்ரடக்ஷன் இப்ப பண்ணாலும், டிஸ்கஷன்னு அது இதுன்னு வரதெல்லாம் பார்லிமென்ட் இதுல தான் பட்ஜெட் பில்ல தான் வரும். அதோட என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரும் அத எதிர்த்தாங்கன்னா, ஏன்னா இப்பதான் அவர் ஜெயிச்சிருக்காரு எலக்ஷன். அவர் திரும்பி வந்து இன்னொரு தேர்தல் ஃபேஸ் பண்ணணும்னு அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்பதான் இவருக்கு எலெக்ஷன் வருது. யாருக்கு? பீகாருக்கு அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. அடுத்த வருஷம் பிகினிங்ல எலெக்ஷன் வருது. பிப்ரவரியில டெல்லியில ஒரு எலெக்ஷன் வருது. டெல்லியில இன்னைக்கு பார்த்தா கெஜ்ரிவால் ஜெயிக்கிற மாரி தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம். கெஜ்ரிவால் ஜெயிச்சிருவாருங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ஒரு சைடு கெஜ்ரிவாலும், பீகாரும் தான் அடுத்த வர 2 பெரிய எலெக்ஷன் 25ல. இந்த 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களால இந்த பில்ல பாஸ் பண்ண முடியாது. முதல்ல நான் அத தெரிவிச்சுக்க வேண்டியது, இந்த 2 எலக்ஷனுக்கு முன்னாடி இவங்களால பில்லு பாஸ் பண்ண முடியாது. இப்ப கெஜ்ரிவால் தோத்துட்டாருன்னு வைங்க, அப்படியே இது மாறிடும். இது மாறிடும். மூடு மாறும். நாட்டோட மூடும் மாறும். அண்ட் அங்க தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்க அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி. எங்களதெல்லாம் கூட்டணி. ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் ஜெயிச்சது. இங்கேயும் பாசிபிலி தேஜஸ்வியும் காங்கிரஸும் ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். அப்படி ஜெயிச்சதுன்னா நாட்டோட மூடே மாறிடும். இதனால ஒரு நாடு ஒரு தேர்தல்னு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யாரு? இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து ஒரு பார்லிமென்டரி கமிட்டிக்கு தள்ளி அங்கேயே தள்ளிடும். அதனால இப்பவே வந்து இன்னைக்கே ஓட்டு போட்டு, இது பிப்ரவரி, மார்ச்லயே முடியும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த எலக்ஷன் சீசன் வரும். 26ல வந்து தமிழ்நாடு, கேரளா, பெங்கால் எலக்ஷன் வரும். ஸோ, இப்போதைக்கு இது பாஸ் ஆற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து தவறான ஐடியா. இது வந்து ஒரு செட்டப். அவங்கவங்க ஃப்ரீபீஸ் குடுக்குறாங்கங்கிறதுக்கு ஒரு காரணமா சொல்றாரு. அப்ப மத்தவங்கலாம் ஃப்ரீபீஸ் குடுக்குறாங்கன்னா, இப்ப இவரு வந்து இதுல மகாராஷ்டிரால ஜெயிக்கிறதுக்கு லோக்சபா தோத்தப்புறம் 2,30,00,000 பெண்கள் அக்கவுண்ட்ல ரூ. 7,500 போட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அந்த ஓட்டு தான் மாறித்து. ஸோ இவர் போட்டா ரேவடி கிடையாது, மத்தவங்க குடுத்தா ரேவடின்னு பேசுறது நாக்கு தானே. எலும்பு கிடையாது நாக்குக்கு. எப்படி வேணா பெரட்டி பேசும். நான் குடுக்கலாம், நீ குடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்த நான் நிறுத்துவேன். குழி தோண்டி புதைப்பேன்னாரு. இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்குது. மக்களுக்கு வேலை இல்ல. சிட்டிலேருந்து எல்லாரும் கிராமத்த நோக்கி போய் இன்னும் டிமாண்ட் தான் ஏறி இருக்கு. இன்னைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அவர் குடுத்துட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி 80 கோடி மக்களுக்கு
அவர் கணக்குப்படி 80 கோடி இருக்கிறதே 140 கோடி பேரு. அதுல மோர் தென் 50%க்கு ஃப்ரீ சாப்பாடு குடுத்துட்டுருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இவர் முதல்ல அவர் சொல்றது என்ன காரணம்? எல்லாரும் எல்லாம் ஃப்ரீபீஸ் குடுக்குறாங்க. அதனால என்னால சரியா ஆட்சி பண்ண முடியறதில்லன்னு. அப்ப இவர் முதல்ல இதெல்லாம் நிறுத்தணும். இவர் குடுக்கறச்ச குடுத்துப்புட்டு, மத்தவன குறை சொல்றது தவறு. அதனால இந்த ஒரு பாசிச ஆட்சிய நோக்கி போகுது. ஒரு பாசிசமோட ஒரு அத்தாரிட்டேரியன் ரூல். ஒரு ஆள் நெனச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் போகுது. இதே தான் ராஜ்யசபால இதுவரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. ராஜ்யசபால ஆப்போசிஷன் லீடர பேச விடுறது கிடையாது. ஆப்போசிஷன் லீடர இப்ப இந்த ஜெயா அமிதாப் பச்சன கன்னாபின்னான்னு போன வாட்டி பேசினாரு. இந்த வாட்டி வயசுல ரொம்ப மூத்தவர். என்னவா இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்துல வயசுக்கு ஒரு மரியாதை குடுக்கணும். வயசுக்கு மூத்தவரு. மல்லிகார்ஜுன் கொர்கேங்கிறவருக்கு 84 வயசு கிட்ட ஆகுது. அவர தராதரமா பேசுறது கிடையாது. ஜெயராம் ரமேஷ தராதரமா பேசுறது. ராகவ் சட்டாட்ட அவரோட ஒய்ஃப பத்தி கமெண்ட் அடிக்கிறது. இதெல்லாம் நாகரீகமே இல்ல. சரியா பேசல. அப்போசிஷன் நார்மலா என்னன்னா, அப்போசிஷனுக்கு தான் நீங்க ஜாஸ்தி டைம் குடுக்கணும். பார்லிமென்ட்ல பேசுறதுக்கு. மக்கள் சார் கேள்விய கேட்கறதுக்கு. அவங்களுக்கு டைம் குடுக்கறதில்ல. மோஷன் பாஸ் பண்றது. ஆக இவங்க பேச்சுக்கு ஏதாவது இந்த டிஸ்கஷனுக்கு ஏதாவது சொன்னா அத எடுக்கறதில்ல. நாங்க ஆப்போசிஷன்காரன் ஏதாவது பேசினா நடுவுல பூந்து அத தடுக்கிறது. அதே பிஜேபிக்காரன் பேசினா அவங்களோட சேர்ந்து ஆப்போசிஷன் அவமானப்படுத்துறது. இதெல்லாம் பார்த்ததுக்கு மல்லிகார்ஜுன் கர்கே, ஜெயராம் ரமேஷ், நவீபுல் ஹக்குன்னு டிஎம்சியோட லீடரு 3 பேரும் சேர்ந்து இவர் மேல நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 1947லேருந்து 2024 75 வருஷத்துல ஏன்னா இவங்க எப்போதும் 70 வருஷம் 70 வருஷம்னு பேசுவாங்க. 75 வருஷம் வரலாறுல ஒரு வைஸ் பிரசிடென்ட்க்கு அகெயின்ஸ்டா இது மாரி ஒரு மூவ்மெண்ட்டே வந்தது கிடையாது. மோஷனே வந்தது கிடையாது. இப்ப ராஜ்யசபால 60 பேர் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபால டிபேட் நடக்கும். ராஜ்யசபால டிபேட் நடந்து அது பாஸ் ஆயிடுச்சுன்னா லோக்சபாக்கு போகும். லோக்சபாலயும் சிம்பிள் மெஜாரிட்டி ஓட்டு போட்டா கூட தோத்துருவாங்க. அத எப்படியாவது இவங்க மேனேஜ் பண்ணி ஜெயிப்பாங்களா இருக்கும். ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்ட்க்கு அகெயின்ஸ்டா நியாயமா இது காங்கிரஸ சொல்ட்டாருன்னுலாம் கிடையாது. ஜெயா பச்சன் பேசினது எப்படி பேசினாங்கன்னு நீ உட்காரு, மரியாதை இல்லாம பேசுறது. ராகவ் சத்தாட்டா அவங்க ஒய்ஃப பத்தி கேர்ள் ஃப்ரெண்ட கல்யாணம் முன்னாடியே ஃபியான்சிய பத்தி பேசுறது. இதெல்லாம் ஒரு வைஸ் பிரசிடென்ட்க்கு அழகே கிடையாது. இது மாரி தகராறு பண்றது தான் இது மாதிரி கன்னாபின்னான்னு பேசுறது, ஆப்போசிஷனுக்கு பேசுறதுக்கு டைம் குடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனே மூவ் பண்ணியிருக்கிறாங்க. 75 வருஷத்துல நடக்காது. ம், ம், ம். ஸோ இப்ப இப்ப என்ன கேள்வினா நம்ம முன்னாடி, நம்ப ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம அ இஷ்டத்துக்கு அவங்க பண்றத விடுவாங்க. இப்ப நீங்க பார்லிமென்ட் நடக்கிறத பாருங்க. இப்ப சிம்பிளா என்ன கேள்வின்னா, இப்ப அதானி மேல இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு கேஸ் இருக்கா இல்லையான்னு தான். யாரும் அதானிய இன்னைக்கே நீங்க குற்றம் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப வேணாம். பிரதமர விஷயம் அவர் மேல அமெரிக்கால கேஸ் இருந்தது. அந்த கேஸ பத்தி அவர் ஏன் செபிட்ட சொல்லல? ஏன் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ட்ட சொல்லல? இப்போ அவர் அதுவும் எதிர்க்கட்சி இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு மோடிக்கு கூஜா தூக்கினவரு, இன்னைக்கு எதிர்க்கட்சியில இருக்கிற ஜெகன் ரெட்டி மேல தான் கேஸ். ம், ம். பிரதான கேஸ். அத இன்வெஸ்டிகேட் பண்ணா தான் விஷயம் தெரியும். ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஜெகன் ரெட்டி என்ன சொல்லுவான், நான் இவர்ட்ட வாங்கல. நான் சோலார் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிட்ட தான் வாங்கினேன். அது ஒரு நேஷனல் கம்பெனி. அதையும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா, வண்டவாளம், தண்டவாளம் ஏறிடுங்கிறதுனால அத பேசல. அத உட்டுட்டு நீங்க எனி நேஷனல் மீடியால பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளு தப்பு பண்ணானா, தப்பு பண்ணலையாங்கிறத நீங்க விசாரணையில தான் தெரியும். நான் விசாரிக்கவே மாட்டேன்னா, இது என்ன அர்த்தம் அது? அது இப்ப அதனால தான் இந்த மாதிரி பார்லிமென்ட்ட அவர் ரப்பர் ஸ்டாம்ப் மாரி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. மத்த ஊர்ல நடக்கிற மாரி. ஈவன் எமர்ஜென்சில இந்தியால இவ்வளோ மோசமா நடந்தது கிடையாது. அந்த அளவு நடக்குது. இதை எதிர்த்து நம்ம பேசறச்ச, இந்த ந இது இன்னும் அவரோட கண்ட்ரோல்ல ஏறதுக்கு இந்த ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன்ங்கிறதெல்லாம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா சில அப்போசிஷன் பார்ட்டிங்கள இந்தியா குரூப் கூட்டணியிய இப்ப சரத்பவார் அதானிய பத்தி பேச மாட்டேங்கிறாரு. ம், ம். அதே மாரி மம்தா பானர்ஜி அதானிய பத்தி பேச வேணான்னு.
இவங்க மொய்த்ரா பேசுறாங்களே அவங்க கட்சியில. மைத்ரால பேசுறாங்க. ஆனா அவங்க பேச வேணாங்கிற மாரி பேசுறாங்க. மொய்த்ரா தானே கடுமையா அதானிய பத்தி கடுமையா ஆனா அவங்க வேற மாரி பேசுறாங்க. யாரு? மம்தா பானர்ஜி வேற மாரி பேசுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அம்பானியோட பெரிய வீட்டு கல்யாணத்துல இவங்கலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ, இப்ப என்ன நடக்கிறதுன்னா, வட இந்திய ரீஜனல் பார்ட்டிங்கிறது ஒரு ஐடியாலாஜிக்கல் பார்ட்டியா இல்ல. திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ் விட்டு பிரிஞ்ச கட்சி தான் அது. ம். அதையும் இப்போ ஒரு குடும்ப அரசியல் மாதிரி அவங்களோட தம்பி பையன ரொம்ப ஆல் பவர்ஃபுல் ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு அதானி, அம்பானி தேவைப்படுது. அதனால இப்ப அம்பானியோட கல்யாணத்துக்கு டெஃபினட்டா மம்தா பானர்ஜி அதானியோட என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அம்பானி கல்யாணத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க இந்த கார்ப்பரேட்டுங்க தான் நார்த் இந்தியால ஃபைனான்ஸ் பண்றாங்க. அதுக்கு எதிர்த்தா அவங்க பேச விரும்பல. யாரு? மம்தா. மம்தா. அஜித் பவாரே என்ன சொல்றாரு, எங்க கட்சிய உடைக்கிறதுக்கு மீட்டிங் போட்டம்போது, கௌதம் அதானி அதுல இருந்தாரு. சரத் பவாரும் அந்த கூட்டத்துல இருந்தாரு. ம். இதுவரைக்கும் சரத் பவார் அந்த மீட்டிங்ல நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ம். ஸோ, இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு, அவங்க வந்து சாதகமா ஆட்கள் உள்ள இருக்காங்க. கார்ப்பரேட்டுகள் குளோஸா இருக்காங்க. அவங்கள வாங்க பார்ப்பாங்க. ஸோ, இந்த மசோதாவெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னா, மக்கள் ப்ரெஷர் போடணும். ஜனநாயகங்கிறது ஒண்ணு வேணும். நம்ம முன்னோர்கள் ஏதோ எழுதிட்டு போயிருக்காங்க. 75 வருஷம் ஒழுங்கா தான் நடந்திருக்குது. இங்க பல ஆட்சிகள் மாறி இருக்கு. இந்த ஊர்லயே பல ஆட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி வந்திருக்கு. அது மாரி சில கட்சிகள் ஜெயிக்கும், சில கட்சிகள் தோக்கும். ஆனா ஒரே கட்சி இருக்கணும். ஒரே நாடு, ஒரே எலக்ஷன், ஒரே லேங்குவேஜ், ஒரே கல்ச்சர்ங்கிறது நாட்டுக்கு நல்லதில்ல. நாட்ட வந்து பல விதத்தில இழுக்குமே தவிர, உண்மைக்கு இது நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. ம். 121 பாஷை இருக்குது. ஆமாமா. அதனால நீங்க ஒரே சிஸ்டமை இதில தள்ள முடியாது. இல்ல ஆனா இந்த தேர்தல் முறையில அவர் என்ன சொல்றாரு, அடிக்கடி தேர்தல் வர்றது மூலமா செலவு ஒண்ணு நடக்குது. அப்புறம் ஒரு திட்டங்கள் நிறைவேற்றப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா, அந்த திட்டத்த அப்படியே நிறைவேற்றாம அப்படியே நிப்பாட்டிர்றோம். அப்படிலாம் புது திருத்த திட்டம் வந்தா தான் நீங்க அனவுன்ஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இப்ப நாங்க 75 வருஷமா திட்டமே அனவுன்ஸ் பண்ணலையே. 75 வருஷமா நல்லதே ஒண்ணும் நடக்கலையா? ம். 75 வருஷம் இல்லாத செலவு இப்ப நடக்குதா? இப்போ சில பேர் சொல்றாங்க மகாராஷ்டிரால 9,000 கோடி செலவாச்சுன்னு. குஜராத்லேருந்து வந்ததுங்கிறாங்க. அது யார் கணக்குல வந்தது? ஓட்டுக்கு முதல் வாட்டி பணம் குடுத்தாங்க. ராஜ்தீப் சர்தேசாய் சொல்றாரு. கிராமத்துல இருக்கிற சர்பஞ்ச் என்ன சொல்றான்னா, "இவ்ளோ பணம் நாங்க மகாராஷ்டிரால முன்னாடி பார்த்ததே இல்லங்கிறாங்க." அப்ப நீங்க செலவு பண்ணா ரைட்டு. உங்க கட்சி ஜெயிச்சா எல்லாம் ரைட்டு. ஆப்போசிஷன் ஏதாவது ஃப்ரீபி குடுத்து அவன் செலவு பண்ணா அது தப்பு. அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒரு ஜனநாயகத்துல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இருக்கணும். ஆனா, இப்ப நீங்க என்ன மீடியாவ நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. எலக்ஷனுக்கு முன்னாடி மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி அதையும் சிபிஐ, இடி வச்சிருக்கீங்க. எலக்ஷன உங்களுக்கு வேணுங்கிற மாரி டைம்ல உங்களுக்கு ஆக்சுவலா ஹரியானாவோட நடந்திருக்கணும். ம். இந்த 3 மாசம் குடுத்து 7,500 ரூ. 7,500 போடுற மாரி டைம் குடுத்து பண்ணீங்க. ஸோ எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு வேலை செய்யுது. சிபிஐ உங்களுக்கு வேலை செய்யுது. இடி உங்களுக்கு வேலை செய்யுது. மீடியாவ கம்ப்ளீட்டா விலைக்கு வாங்கிட்டீங்க. ஸோ இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டே அல்ல. ம். ம். அப்ப இது என்ன எலக்ஷனே வைக்காம நானே ராஜாவா இருக்கேன்னு ஒத்துக்கிற மாரி தானே இது. ம். இதுதான் நிஜம் மன்னர் ஆட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர நோக்கம் தேர்தலே இல்லாம ஆக்குறது தான். அப்புறம் தேர்தல்ங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தானே. ம். ஏன்னா என்ட்ட நெறைய காசு இருக்கு. எல்லா கார்ப்பரேட்டும் எனக்கு தான் காசு குடுக்கும். இந்த சந்திரசூட் இப்ப இல்லன்னா நம்ம அந்த தீர்ப்ப பத்தி பேசலாம். அந்த தீர்ப்ப அரைகுறையா விட்டுட்டாருல்ல. ம். ம். அந்த எலக்டோரல் பாண்ட் தப்புன்னாரு. ம். அந்த பணத்த திரும்பி குடுன்னு சொல்லலல்ல. சொல்லல அவரு. ம். அது பேங்குகளுக்கு எந்த கட்டளையும் போடலையே அவரு. கட்டளையே போடலையா? அப்ப அந்த பணம் தான் நீங்களே இதுவரைக்கும் அடிச்ச பணத்த நீங்களே வச்சுக்கங்கறீங்களே. அப்புறம் எங்க அக்கவுண்ட்ட வந்து காங்கிரஸ் அக்கவுண்ட்ட மடக்கிட்டீங்க. எங்கேயோ 1993ல வந்த கேஸுக்கு, இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கிட்டீங்க. நேஷனல் ஹெரால்டு. நேஷனல் ஹெரால்டு இல்ல. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 1993ல நாங்க சரியா பண்ணலன்னு சொல்லி, ம். ம். எங்க பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கினீங்க. நாங்களே வந்து பிஜேபி பண்ண தவறுகளையும் எடுத்து காமிச்சிருக்கோம். அவங்க அக்கவுண்ட்ட முடக்கல. ஸோ எல்லா பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கிறது, இடிய யூஸ் பண்ணுது, சிபிஐ யூஸ் பண்ணுது, மீடியாவ கைக்குள்ள போட்டுக்குது, கார்ப்பரேட்ட கைக்குள்ள போடுறது, கார்ப்பரேட்டுக்கு பல சலுகை குடுக்கறது.
வரிய கம்மி பண்ணுது, பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு இன்சென்டிவ் அள்ளி போடுறது, இதெல்லாம் பண்ணி நீங்க ஜெயிக்கிறேன்னா நீங்க வந்து எலக்ஷன நீங்க உங்களுக்கு சாதகமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷனும் உங்களுக்கு சாதகமாக்கறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சி தானே தவிர, ம். இது ஜனநாயகத்துக்கோ, பெரிய அதெல்லாம் பின்னடைவு. நல்ல நாட்டுக்கு நல்லதுன்னு கிடையவே கிடையாது. ம், ம். ம். ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். அதான் டெஃபினட்டா எல்லா கட்சியிலும் எதிர்க்கிறாங்க இத. எல்லா கட்சியும் எதிர்ப்பாங்க. பாஜக கூட்டணி கட்சி எதிர்க்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கும் தானே இது ஆப்பு. அவங்க ஆளுகிற அது மாநிலம். அதான் நான் சொல்றேனே, ம். பணம் பத்தும் செய்யும். எந்த கார்ப்பரேட் என்ன பண்றாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த ஏப்ரல், மே வரைக்கும் இதுல ஒண்ணும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இருக்காது. ஆனாலும் அவங்க அந்த முயற்சிய பண்ணிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டா முயற்சி பண்ணுவாரு. இப்ப அதானிக்கு டெஃபினட்டா பெரிய பின்னடைவு. அதனால இவர் நீடிக்கணும்னு அவர் எல்லா வேலையும் செய்வாரு. ம். யார் யார் விலைக்கு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதானி கையில நாட்ட அப்படியே ஒப்படைக்கணும் அதான். அப்படிங்கிறதுக்கு அது லீகலாவே செய்யணும்னு பாக்குறாங்க. லீகலாவே செஞ்சுருவாங்க. அது மாதிரியா விஷயம் பாக்குறாங்க. இன்னொரு புறம் இப்போ உங்க கூட்டணியில மம்தா வந்து என்ன இவங்க இந்தியா கூட்டணி அப்படி ஒண்ணும் இதுவரை லீடு எடுக்கல. எடுத்த எல்லா தேர்தலையும் தோல்வி தான் சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சு அவங்க லீடு எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆமா. இதற்கு சரத்பவார் மற்ற கட்சி சரத்பவார் நாக்கு எப்படி வேணா பேசும். மகாராஷ்டிரா எலெக்ஷன் போது நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க. நான் காங்கிரஸோட மர்ஜ் பண்ணணும்னு. இப்ப எலெக்ஷன் தோத்தபோது எலெக்ஷன் அவர் தானே நடத்தினார். ம், ஹரியானா தோல்விக்கு வேணா எங்களுக்கு பொறுப்பு ஏத்துக்கலாம். ம், ம். சரத்பவாருக்கு தானே மகாராஷ்டிரா தோல்விக்கு அவர் தானே பொறுப்பு ஏத்துக்கணும். அவரோட சொந்த சீட்டே அவர் வந்து அஜித் பவார்ட்ட தோத்துட்டார்ல. அப்ப யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? இது பாருங்க, காங்கிரஸ் கட்சிங்கிறது ஆல் இண்டியா கட்சி. மம்தாங்கிறது பெங்கால்ல இருக்கிற கட்சி. இதுதான் நான் சொன்னேன். பணம் 10ம் செய்யும், கார்ப்பரேட் 100ம் செய்யும். 8 அடிக்கு பதிலா 64 அடி கார்ப்பரேட் பாயும். இப்ப நீங்க பார்க்கறத அதானி மீட்டிங்ல சரத்பவார் இருந்ததும், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அம்மையார் போனதும், இது 2த்தையும் வச்சு இத பாருங்க. ம். ஏன்னா இப்ப பார்லிமென்ட் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்த அவங்க நீட்டா டெஃபினட்டா பண்ண முடியும். அதான் பணம் 10ம் செய்யும்னு நான். ம். ஓகே, ஓகே, ஓகே. ம். ஸோ அதானி மூலமாவும், அம்பானி மூலமாவும் இந்தியா கூட்டணிக்குள்ள அவங்க ஒரு செக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. டெஃபினட்டா செக் வைக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ம். அதனால இந்த சலசலப்புகள அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சலசலப்ப நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல ஆனா இந்தியா கூட்டணி உங்களுக்கு தேசிய அளவுல மக்களவை தேர்தலுக்கு தான் அது இருக்குதே ஒழிய, எந்த மாநில தேர்தலையும் இந்தியா கூட்டணி நிக்க மாட்டேங்குதே. அப்படி டெல்லியில நிக்க மாட்டேங்குது, பஞ்சாப்ல நிக்க அப்ப மாட்டேங்குது. சரி ஜார்க்கண்ட்ல எப்படி நின்னு ஜெயிச்சுச்சு? ஜார்க்கண்ட்ல நின்னு ஜெயிச்சிடுச்சுல்ல. ஜார்க்கண்ட் வெறும் ஹரியானால எங்க தோல்வி. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே இது மெயின் எலக்ஷன் யாருக்கு? உத்தவ் சிவசேனா. தாக்கரேக்கும் சரத் பவாருக்கும் தான். அவங்க தானே தோல்வி. ஏன்? அப்ப அவங்கள தானே திட்டணும். ஏன் எங்கள புடிங்கிறீங்க? நாங்க ஒரு சீட்டு தோத்தோம். இது ஹரியானா தோத்தோம். எங்களுக்கு இதுல ஒரு சீட்டு கூட ஏன் இப்ப கெஜ்ரிவால் டெல்லியில நாங்க சேர்ந்து நிக்க மாட்டோங்கிறாரு. இவங்களோட எப்ப சேர்ந்து நாங்க நின்னா எதுப்பா எங்களோட நிப்பாரு அவரு? எங்க ஓட்டு தானே அவர்ட்ட இருக்கு. ஏழைங்க ஓட்டு தான் காங்கிரஸ் ஓட்டு. அதுதான் அவருக்கு போயிருக்குது. அவரு எல்லா இடத்துலயும் ரேவடி குடுத்துருக்காரு. எங்களோட எப்படி சேர்ந்து நிப்பாரு? இது என்ன நீங்க சொல்றது திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து நிக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படி சேர்ந்து நிக்கும்? அந்த மாரி. அந்த மாரி நிக்கவே நிக்காது. காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் ஆல்ட் போடும். நாங்க எங்க போன ஓட்ட திரும்பி எடுக்க பார்ப்போம். அதனால டெல்லியில கூட்டணி போட்டு இதுல டெல்லியிலேயே கூட்டணி போட்டு எங்களுக்கு என்ன கிடைச்சது? 7ல 7 எப்படியும் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. அதனால அந்த கூட்டணி வேஸ்ட்டுன்னு தான் ஆச்சு. பஞ்சாப்ல மெயின் கட்சி நாங்க 2 பேரு தான். பிஜேபி 3வது இடம். அங்க எங்களுக்கு கூட்டணி வராது. கேரளாலயும் கூட்டணி வராது. இது இந்தியா கூட்டணின்னு நீங்க சொன்ன மாரி ஒரு தேசிய கூட்டணியே தவிர, இது லோக்கல்ல வேலை செய்யாதுங்கிறது உண்மதான். மாநில அளவுல இந்தியா கூட்டணி டெஃபினட்டா கிடையாது. வேலை செய்யாது. எங்கெல்லாம் வேலை செய்யும்னா, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வேலை மட்டும் தான். இல்ல பீகார்லயும் வேலை செய்யும். நான் தான் சொல்ல ம். வரேன். தமிழ்நாடு நீங்க சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. ம். வாயில புடுங்காதீங்க. தமிழ்நாட்டுல வேலை செய்யுதா? ஜார்க்கண்ட்ல வேலை செய்யுதா? பீகார்ல வேலை செய்யுதா? மகாராஷ்டிராலயும் வேலை செஞ்சிருக்கணும். இவங்க 2 பேரும் சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால மகாராஷ்டிரால தோத்துருச்சு. இல்லாட்டா மகாராஷ்டிராலயும் வேலை செஞ்சிருக்கும். ம். இப்ப இந்தியா கூட்டணிய ஒரு பார்லிமென்ட்க்கா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏம்மா நீங்க வந்து மகாராஷ்டிரா தோல்விய மட்டும் தான் பார்க்குறீங்க. இப்ப மத்திய பிரதேஷ்ல 2 சீட்டு பை எலக்ஷன் நடந்ததுல ஒரு எலக்ஷன் தோத்துருச்சு. யார் தோத்துட்டாங்க? பிஜேபி. ஆளும் ம். கட்சி தோத்துருச்சு. ஹரியானா ராஜஸ்தான்லயே 2, 3 சீட்ல பிஜேபி ஆளும் கட்சி தோத்துருக்கு. ம். ம். அப்ப நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, ஒரு பை எலக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்கிற அளவுலயா நீங்க எலக்ஷன் வச்சிருப்பீங்க? கண்டிப்பா இந்த இந்தியா கூட்டணி நிலை இப்போது இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பின்னடைவு, எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியா சந்திக்க போகுது, இதனுடைய நோக்கம் என்ன? இந்தியா கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்படுவதற்கு என்னெல்லாம் காரணம்? எல்லாம் இங்கு கார்ப்பரேட் மயமானதனுடைய விளைவைத்தான் சந்தித்துக்கிட்டு இருக்கோங்கிறத ஒரு பொருளாதார நிபுணராகவும்,
ஒரு அரசியல் பார்வையாளராகவும் கலந்து இந்த மக்களுக்கு தரவுகளுடன் பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.